நடிகர் கவுண்டமணி அவர்கள் 80, 90 காலகட்டங்கள்ல டாப்ல இருந்த ஒரு நடிகர். அப்போது இவங்க இல்லாத படங்களே பார்க்க முடியாது. கவுண்டமணி, செந்தில் காம்போ அப்படின்னாலே ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு காம்போ. இன்றளவுமே மீம்ஸ் மூலமாக பல ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ அந்த அளவிற்கு காலம் கடந்துமே இவங்களுடைய காமெடி ரசிகர்களாலும் இளைஞர்களாலுமே கவரப்பட்டும் ரசிக்கப்பட்டுமே வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அண்மையில கவுண்டமணி அவர்களுடைய மனைவி காலமானாங்க. அதற்கு பல பிரபலங்களுமே நேர்ல சென்று ஆறுதல்களை தெரிவிச்சாங்க. முக்கியமாக தளபதி விஜய் அவர்கள் நேர்ல சென்று ஆதரவு தெரிவித்திருப்பது சமூக வலைத்தளங்கள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுச்சு. இந்த நிலையில விஜய் அடுத்து பல பிரபலங்களுமே நேர்ல சென்று ஆறுதல்களை தெரிவிச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அப்போது கவுண்டமணி அவர்களுக்கு நேர்ல சென்று ஆறுதல் சொல்ல முடியாத ஏகே அவர்கள் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு ஆறுதல்களை சொல்லியிருக்காராம். அது மட்டுமல்லாமல் சிறிது நாட்கள் கழித்து ஏகே அவர்கள் சென்னை வந்தவுடன் நேரடியாக கவுண்டமணியை சந்தித்து நேரில் சென்றுமே அவருடைய ஆறுதல்களையும் ஆழ்ந்த இரங்கல்களையுமே தெரிவித்திருக்காராம். சோ இந்த சம்பவத்தை பற்றி சமீபத்துல கவுண்டமணி அவர்கள் பேசியிருக்கார். சோ இந்த சம்பவம் ஏகே ரசிகர்களை நிகழ்ச்சி அடைய வச்சிருக்கு. சோ ஏகே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்றாரு. இவருடைய ஏகே 64 அப்படின்ற திரைப்படத்துடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம் மிக பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் ஆகுது. அதற்கான முதற்கட்ட வேலைகள்ல அந்த படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அதி தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.